பாஜக கட்டுப்பாட்டில் செயல்படும் தேர்தல் ஆணையத்தின் மீது நம்பிக்கை இல்லை என்றும் மக்களை நம்பி களத்தில் உள்ளதாகவும் விடுதலை சிறுத்தைகள் கட்சித் தலைவர் திருமாவளவன் தெரிவித்துள்ளார். சென்னை விமான நிலையத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அவர், தமிழகத்தில் ஒரே கட்ட வாக்குப்பதிவு நடைபெறும் என்ற அறிவிப்பில் அரசியல் தலையீடு இருப்பதாகவும் தமிழ்நாட்டை குறிவைத்துதான் தேர்தல் ஆணையம் அறிவிப்பு வெளியிட்டுள்ளதாகவும் குற்றம் சாட்டியுள்ளார். 3 கட்டங்களில் இந்தியா முழுவதும் தேர்தலை நடத்த முடியும். ஒரு காலத்தில் அனைத்து நாடாளுமன்ற தொகுதிகளிலும் ஒரே நாளில் 2 தேர்தல்களையும் நடத்திய வரலாறு இந்தியாவுக்கு உண்டு. கடந்த காலங்களில் பேலட் சிஸ்டம் இருந்தபோதே அவ்வாறு நடத்த முடிந்த தேர்தல் ஆணையத்தால் இவிஎம்ஐ பயன்படுத்தக்கூடிய இந்த காலத்தில் இந்தியா முழுவதும் ஒரே கட்ட தேர்தலை ஏன் நடத்த முடியாது? எதற்காக 7 கட்ட தேர்தல்? எதற்காக 45 நாள் இடைவெளி? இவையெல்லாம் வலுவான சந்தேகங்களை எழுப்புகிறது. வட இந்திய மாநிலங்களில் ஒரே மாநிலத்தில் 7 கட்ட தேர்தலை நடத்துவது இன்னும் அந்த சந்தேகத்தை வலுப்படுத்துகிறது. ஆகவே இந்திய தேர்தல் ஆணையம் சுதந்திரமாக இயங்கவில்லை. தலைமை தேர்தல் ஆணையர் உள்ளிட்ட அனைத்து ஆணையர்களும் இன்றைய சங் பரிவார்களின் அரசுக்கு கட்டுப்பட்டு செயல்படுகிறார்கள் என்கிற போது தேர்தல் ஆணையத்தின் மீதே நம்பிக்கை இல்லை, நம்பகத்தன்மை இல்லை என்பதை விடுதலை சிறுத்தைகள் கட்சி வலியுறுத்துகிறது. எதுவாயிருந்தாலும் மக்களை நம்பி களத்தில் இறங்குகிறோம். மக்கள் 100 விழுக்காடு வாக்குப்பதிவுக்கு வர வேண்டும்.